ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்டில் வந்து 9th லெசன் வந்து பார்க்க போகிறோம். 6th 7th 8th ஃபுல் இலக்கண பகுதியுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அணி இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம். 3 அணிகள் வந்து பார்க்க போகிறோம். பிரிது மொழிதல் அணி, இரட்டுற மொழிதல் அணி, வேற்றுமை அணி வந்து பார்க்க போகிறோம். பிரிது மொழிதல் அணி அப்படின்னா வந்து உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை வந்து உணர வைப்பது தான் வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் வந்து இந்த குறளில் வந்து நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் வந்து கூறுகிறது அப்படிங்கிறாங்க. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் வந்து இயலாது என்னும் கருத்தை வந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த குரட்பா வந்து கொடுத்துட்டு இது வந்து என்ன அணி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பிரிதி மொழிதல் அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து என்னன்னு கேட்பாங்க. பிரிதி மொழிதல் அணி. பிரிதி மொழிதல் அணினா என்ன சொல்கிறாங்க? உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் வந்து பிரிதி மொழிதல் அணி. அடுத்து வேற்றுமை அணி அப்படின்னா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்று வேறுபடுத்தி காட்டுவது தான் வந்து வேற்றுமை அணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறாங்க பாருங்கள். தேனும் வெள்ளை சர்க்கரையும் வந்து இனிப்புச்சுவை உடையன. அவற்றுள் தேன் வந்து உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை வந்து உடலுக்கு தீங்கு செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் வந்து வேற்றுமை அணி. இந்த அணியை அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த குறள் கொடுத்து இது என்ன அணி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த திருக்குறளில் முதலில் நெருப்பு வந்து கொடுஞ்சல் ஆகிய இரண்டுமே சுடும் தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. பிறகு நெருப்பினால் சுட்ட காயம் வந்து ஆறிரும், உள்ளத்தில் ஏற்பட்ட வடு வந்து ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வந்து கூறுகிறது அப்படிங்க. இதுதான் வேற்றுமை அணி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்பாங்க. வேற்றுமை அணி. இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா வந்து ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் வந்து இரட்டுற மொழிதல் அணி அப்படிங்கிறாங்க. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது வந்து இரட்டுற மொழிதல் அணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்லேடை. அதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. இரட்டுற மொழிதல் அணியோட வேறு பெயர் என்ன அப்படின்னா வந்து ஸ்லேடை. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயாது இல்லா திருமறை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இந்த பாடலின் பொருள் வந்து என்னென்னா தேங்காய் நாய் ஆகிய இரண்டுக்குமே வந்து பொருந்துவதாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. தேங்காயில் ஓடு இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் வந்து கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும் அப்படிங்கிறாங்க. நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும், அதன் வாய் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது அப்படிங்கிறாங்க. இந்த பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது வந்து இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துங்க. இரட்டுற மொழிதல் அணி அதுக்கு வேறு பெயர் என்னென்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸ்லேடை. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் வந்து இரட்டுற மொழிதல் அணி. அடுத்து மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிரிது மொழிதல் அணியில் வந்து நம்ம உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை கூறுவது தான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு பார்த்துருக்கோம். பிரிது மொழிதல் அணியில் வந்து உவமை மட்டும்தான் இடம்பெறும். இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது தான் வந்து வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இரு பொருள்படும்படி பாடுவது வந்து இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் வேணா ஸ்லேடை. இதில் நம்ம 3 அணி தான் பார்த்துருக்கோம். 3 அணியுமே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவோட வந்து 8th லெசனுக்கான இலக்கண பகுதிகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு, பார்க்காதவங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.